ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் இந்த Black சாரீக்கு ஒரு அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத காட்ட போகிறேன். இந்த Black saree நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண saree தான். Black வித் சில்வர் ஜரி, ரொம்ப அழகான காம்போ. இந்த காம்போவுக்கான இந்த Black சாரியோட பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த Black சாரீக்கு நான் ஒரு Black லைனிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணி அது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Black லைனிங்கை நாம் பிரித்து எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது இது ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ்னால் நம்மளோட சைஸ் 36னால் 36 டிவைடட் பை 4 9 வரும். ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக விட்டு 10.5 இன்ச்சஸ்ன்ற அளவில் இந்த கிளாத்தை நம்ம மடித்து போட்டுக்கணும். 10.5 இன்ச்சஸ்க்கு நான் இந்த கிளாத்தை மடித்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் கீழே நம்ம பேக் நெக் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட ஹைட், அதாவது பேக் சைடோட ஹைட் 14 இன்ச்சஸ்னால் ப்ளஸ் ½ இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சு 14.5 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக் வந்து நான் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஷோல்டர் 3. ஷோல்டர் வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் 3க்கு மேலே போகாமல் இருந்தால் 3க்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் தென் பேக் நெக்கோட ஹைட் நான் ஒரு 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்ம் ஹோல் வந்து 36 ப்ளவுஸ்க்கு 5.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். பட் இது வந்து பிரின்சஸ் கட்டுறதுனால ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6 இன்ச்சஸாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆர்ம் ஹோல் உள்ள மார்க்கிங் 1 இன்ச். ஸோ இதுதான் பேக் பார்ட். நம்ம பேக் பார்ட்டுக்கு எந்த நெக் வேணுனாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பேக் நெக் இப்போ மோஸ்ட்லி நம்ம பிரின்சஸ் கட் பண்ணும்போது ரவுண்ட் நெக் வைக்காமல் வேறு ஏதாச்சும் ஷேப்பில் வச்சோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ வி ஃபினிஷ் த பேக் பார்ட். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேக் பார்ட் வந்து நாம் 10.5 இன்ச்சஸ் எடுத்தோமா, இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்கணும். பிகாஸ் பிரின்சஸ் கட் வந்து நாம் தைக்கும்போது ½ இன்ச் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக விடணும். ஸோ நாம் வந்து 11 இன்ச்சஸ் வர மாதிரி இந்த ஃபேப்ரிக்கை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் நெக், ஷோல்டர் எல்லாமே சேம் இன்ச் அதே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஆல்சோ 6 இன்ச்சஸ், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் எகெயின் ஆர்ம் ஹோலோட கர்வை வரைஞ்சிடலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறத மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டா போதும். நார்மல் ப்ளவுஸை விட இது ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். அண்ட் நவ் பேக் லென்த் வந்து நம்ம 14 இன்ச்சஸ் 14.5 இன்ச்சஸ் எடுத்தோம்னா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து 15 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன், அதையும் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெகுலராக நம்ம ஆர்ம் ஹோல், நெக், ஷோல்டர், பேக் நெக்கோட டீப், ஃப்ரண்ட் நெக்கோட டீப், பேக் நெக்கோட ஹைட், ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போது முக்கியமான ஸ்டெப் பிரின்சஸ் கட்டோட ஸ்டெப். இதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் பிரின்சஸ் கட் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். நல்லா பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங். அண்ட் தென் ஃபோல்ட் பண்ண ஃபோல்டிங்லேருந்து 3.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சஸ் அண்ட் ஃபோல்டிங்லேருந்து 3.5 இன்ச்சஸ், இது ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி அந்த மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் எகெயின் கீழே 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எகெயின் ஃபோல்ட் பண்ண ஃபேப்ரிக்கோட கீழே 3 இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 3 இன்ச்சஸ் கிட்டேருந்து ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் நாம் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சஸ், ஃபோல்டிங்லேருந்து 3.5 அண்ட் கீழே 3 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ் பக்கத்தில் 1.5 இன்ச்சஸ் டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த எல்லா டாட்ஸையும் நாம் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வரைய போகிறோம். நல்லா பாருங்கள், அந்த 3 இன்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த 3.5 இன்ச்சஸ்லேருந்து வளைஞ்சு ஆர்ம் ஹோலோட கர்வ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நாம் ஒரு லைன் மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி வரைகிறேனோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க்கிங்கை வரைஞ்சிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சஸ் கிட்டேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் பிரின்சஸ் கட்காக நாம் பிடிக்க போகிற டாட். அண்ட் தென் ஃப்ரண்ட் நெக்கோட நெக், இந்த நெக் ரவுண்ட் நெக்கும் இல்லை உங்களுக்கு எந்த நெக் விருப்பமோ அந்த நெக்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் சைடில் நாம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன், ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்க போகிறோம். பிகாஸ் இதுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வர்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக அந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை நாம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். திஸ் இஸ் ஃப்ரண்ட் பார்ட். எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸில் நம்ம ஆர்ம் ஹோல் வந்து எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட் பிரின்சஸ் கட்டில் இந்த வளைவு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படியெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை ஜாயின் பண்ணால் தான் பிரின்சஸ் கட்டோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எகெயின் பேக் நெக்கோட நெக், ஆர்ம் ஹோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நவ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு 3/4 வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்லீவ் 3/4 விட ஹாஃப் ஸ்லீவ் எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த ப்ளவுஸ்க்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.